திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர்களை தூவி புரட்சித் தமிழரை உற்சாகமாக வரவேற்ற பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள். திமுகவில் இணையவில்லை என்றால் மகளிர் உதவித்தொகை கிடைக்காது, குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என மிரட்டப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் திமுகவின் ஆட்சி முடியும் காலம் நெருங்கிவிட்டதாக புரட்சித் தமிழர் ஆவேசம். ஒரு கட்சினா மக்கள் விருப்பப்பட்டு வந்து சேர வேணும், அதுதான் கட்சி, அதுதான் நிலைக்கும். மக்களை மிரட்டி அவர்களை கட்சியில சேர்த்துனா அது பேரளவுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அப்படியே யாராவது சேரவில்லை என்றால் உங்களுக்கு மாதம் மாதம் வருகின்ற உரிமை தொகை கட் மிரட்டுறாங்க. சில இடத்துல குடி தண்ணீரை கட் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்ல? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் போது ஸ்டாலின் சட்டை வேட்டியை கிழித்துக் கொண்டு செல்வார். கீழ்பெண்ணாத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போதே சட்டையை கிழிச்சிட்டு வெளியில் போனீங்க. 2026 மக்கள் பேராதரோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் வேட்டி கிழிச்சுக்கிட்டு வெளியே போக போறீங்க. வீதியில் அதான் நடக்கும். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டது என்றும் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 32 டெண்டர்களும் ஒரே தொகை குறிப்பிட்டு முறைகேடு. கீழ்பெண்ணாத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த டிரான்ஸ்பார்மர் வைக்கிறோம், ஊருக்கு டிரான்ஸ்பார்மர் வைப்போம், அதுல டெண்டர் போடுறாங்க. 32 டெண்டர் ஒரே ரேட் 32,130 ரூபா 15 காசு. இதே மாதிரி 32 டெண்டர் ஒரே நம்பர். இப்படி எப்பவுமே டெண்டர் நடந்ததே கிடையாது. அத்தனையும் பகிரங்கமா ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று வெளிப்படையாக வந்துட்டு. கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் இலவச மின்சாரம் வழங்கியதைப் போல கோரைப்பாய் நெசவாளர்களுக்கும் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் இலவச மின்சாரம் வழங்கப்படும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. இந்த கோரைப்பாய் நெசவு செய்கின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே கைத்தறி நெசவாளர் கொடுப்பதை போல தங்களுக்கும் இலவச யூனிட், குறிப்பிட்ட யூனிட் மின்சாரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த கோரைப்பாய் நெசவு செய்வர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு யூனிட் இலவசமாக வழங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. குடிமராமத்து நாயகனை வருக வருக என வரவேற்ற மக்கள். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் எந்த புதிய திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வருவதாகவும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் கடும் விமர்சனம். கிட்டத்தட்ட 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீணடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாட்டு மக்கள் அவர்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 51 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கிறாங்க. புதிதா எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாடல. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாட்டை ஸ்டாலின் அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் தாக்கு. திமுக நிர்வாகிகளே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே
போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை தடுக்க இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்றால் பெரும்பாலும் அந்த போதைப்பொருள் விற்பனை செய்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்தவர்கள் என்று தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். திமுக அமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மேட்டூர் நகர்மன்ற தலைவரை நாற்காலியில் அமர வைக்காமல் நிற்க வைத்தது ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டிய அதிமுக பொதுச் செயலாளர். இதுதான் சமூக நீதியை காப்பதா என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கேள்வி. மேட்டூர் பகுதியில் ஒரு அரசு விழா நடக்குது. அந்த அரசு விழாவில் அங்கு இருக்கிற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அமைச்சர் திரு ராஜேந்திரன் என்பவர், அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர், அவர் தலைமையில் அந்த அரசு நிகழ்ச்சி நடந்தது. அந்த அரசு நிகழ்ச்சியில் அங்கே அமர வைக்கிறாங்க. நாற்காலியில் முன்னாண்ட போட்டிருக்கிற சேரில் அமர வைக்கிறாங்க. அதில் மேட்டூர் நகரமன்ற துணைத் தலைவரை நாற்காலியில் அமர வச்சிருக்கிறாங்க. மேட்டூர் நகரமன்ற தலைவர் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவரை நிற்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க ஏங்க, நகரமன்ற தலைவர் நின்றுகிட்டு இருக்காரு. நகரமன்ற துணைத் தலைவர் இதுதான் அமைச்சர், இதுதான் துணைத் தலைவர், இதுதான் நகரமன்ற தலைவர் சந்திரா. இவர் சமூக நீதி காக்கிறாங்களாம். இதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு வரிந்து கட்டி பேசிட்டு இருக்கார். தமிழகத்தில் ஏழை மக்கள் துன்பப்படும் நிலையில் பல கோடி ரூபாய் அரசாங்க பணத்தில் திமுக அரசு கார் பந்தயம் நடத்தியது. இது தேவையா? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது மக்கள் மத்தியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கல. ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் என்ன கிடையாது. ஆனா திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்தில் துணை முதலமைச்சராக இன்றைக்கு பதவி கிடைத்தவுடனே கார் பந்தயம் அரசாங்க பணத்திலே பல 100 கோடி ரூபாய் செலவில் நடத்துறீங்களே, இது தேவையா? 82 கோடி ரூபாயில் எழுதாத பேனாவிற்கு கடலில் சிலை வைத்து மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் திமுக அரசு. திமுக டிரஸ்டில் பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும்போது மக்களின் வரிப்பணத்தை எதற்காக வீணடிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. நடுக்கடல்ல கொண்டு போய் எழுதாத பணம் 82 கோடி ரூபாயில வைக்கிறது சரியா? இது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். ஏன் எழுதுற பேனாவை நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கொடுங்க, சந்தோஷமா பாராட்டுவாங்க. எழுதாத பேனாவை 82 கோடியில போய் நடுக்கடல்ல வச்சு மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்கிற அரசு இந்த அரசு. தூய்மை பணியாளர்கள் கைது விவகாரத்திலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு விவகாரத்திலும் திமுக தவறுகளை கண்டிக்காமல் திருமாவளவன் வக்காலத்து வாங்குகிறார். சேரக்கூடாத இடத்தில் திருமா சேர்ந்து விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திரு திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொன்னார். மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. தாங்கள் உத்தமர்கள் என கூறும் திமுகவினர் அமலாக்கத்துறை சோதனைக்கு அஞ்சி தங்கள் அறைக்கு பூட்டு போட்டது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுகவினரின் மடியில் கனம் இருப்பதால் தான் வழியில் பயம் இருப்பதாகவும் கடும் தாக்கு. ஊழல் என்று சொன்னா திமுக பொருந்தும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்குல்ல. எந்த அமைச்சர்? நீங்களே பேர் சொல்லிட்டீங்க, பத்திரிகையாளர் குறிச்சிக்கப்பா.
இல்லைன்னா நான் சொன்னேன்னா நாளைக்கு அது ஒரு கட்டம் கட்டி அதுக்கு ஒரு விளப்ப அதுக்கு ஒரு 4 கூட்டணி கட்சி தலைவர் வச்சுட்டு பேச வைப்பாங்க. ஏன்னா திமுக பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரக்கு இருந்தால் தானே பேச முடியும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மடியிலே கணம் இல்லை, வெளியிலே பயம் இல்லை, எதை பேசினாலும் கவலை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. ஏன் ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம், ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தான் உத்தமர்னு சொல்றீங்கல்ல, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூம? அங்க அமலாக்கத்துறை வந்தா அதான்ப்பா சோதனை செஞ்சுட்டு போ, நாங்க தான் எந்த தப்பும் செய்யலைங்கிறோம்ல, தாராளமா சோதனை செஞ்சுட்டு போட்டோம். அங்கே மடியிலே கனம் இருக்கின்ற காலத்தில் வழியில பயம் பிடித்து விட்டது, அதனாலதான் பூட்டி வச்சிருக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் தூவியும் மாலைகள் சூடியும் உற்சாகமாக வரவேற்ற பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள். திருவண்ணாமலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பங்கேற்ற கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. நள்ளிரவிலும் பெண்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வழிநெடுகிலும் திரண்டு ஆரவார வரவேற்பு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை மத்திய தொழில்துறை தன் வசம் எடுத்துக்கொள்ள முயற்சித்த போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மீட்டது அதிமுக. திருவண்ணாமலையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை மத்திய தொல்லியல் துறை கைப்பற்ற நினைத்தது போது அதிமுக சார்பில் அம்மா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு மீட்டெடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு சென்ற 8 பேர் அமைச்சர்களாக உள்ள நிலையில் அமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள திமுக தலைமைக்கு கப்பம் கட்டுகிறார்கள். கட்சி மாறக்கூடாது என்பதற்காகவே மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கையில் பச்சை குத்திக் கொள்ளும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் திருவண்ணாமலையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. இங்கிருந்து இடம்பெயர்ந்து போனாங்கல்ல பல முன்னாள் மந்திரிகள், பல முன்னாள் சட்டமன்ற அங்க போய் எம்எல்ஏ ஆகி இப்ப மந்திரி ஆயிருக்காங்கல்ல, அவர்கள் மேலிடத்துக்கு அப்பப்ப கப்பம் கட்ட வேணும். அந்த காலத்துல சிற்றரசுகள்லாம் அங்க இருக்கிற பேரரசுக்கு கப்பம் கட்டுற மாதிரி இங்கிருந்து அங்க போய் அமைச்சராக இருக்கீங்களா சரியான முறையில கப்பம் கட்டிட்டு இருந்தா அங்க அமைச்சர் வண்டி ஓடிட்டு இருக்கும், கப்பம் கட்டல கட் பண்ணி எடுத்து விடுவோம். கிட்னி திருட்டு விவகாரத்தில் திமுக எம்எல்ஏவாக இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் ஏழைகள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அவர்கள் கிட்னி முறைப்படி தான் கொடுக்கணும். ஆனால் அந்த திமுக எம்எல்ஏ மருத்துவமனை அதையெல்லாம் கடைபிடிக்காம அந்த கிட்னியை குறைந்த பணத்தை கொடுத்து விட்டு ஏழை வறுமையை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தை கொடுத்து கிட்னி எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்த பிறகு இதெல்லாம் இன்னைக்கு வெளியிலாம் தெரிஞ்சு அரசாங்கம் திமுக அரசாங்கமே திமுக எம்எல்ஏ நடத்த மருத்துவமனையில் சோதனை பண்ணி இது முறைகேடா நடந்ததுன்னு அவர்களே ஒத்துக்கிட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சு ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவளை கை செய்யவே இல்லை, இன்ன வரைக்கும் அவளை கை செய்யல. செங்கம் தொகுதி மக்கள் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் அடிப்படை வசதிகள், பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பிற்காக தெருவில் இறங்கி போராடவிட்ட திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்ட போகும் பாடம்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. திருவண்ணாமலையில் விவசாயிகள், நெசவாளர்கள், வணிகர்கள், தொழில் நிறுவன உரிமையாளர்கள் உள்ளிட்ட சங்கங்களின் பிரதிநிதிகளின் குறைகளை கேட்டறிந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி.
திமுக ஆட்சியில் தாங்கள் படும் துன்பங்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் நிவர்த்தி செய்யப்படும் என புரட்சித் தமிழர் உறுதி. திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். மக்கள் பணிக்காக கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களை வரவேற்று வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, "7.5% உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் திருவண்ணாமலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் புரட்சித் தமிழர். நடன கலைஞர்களின் அழைப்பை ஏற்று நடன கலைஞர்களுடன் இணைந்து ஒயிலாட்டம் ஆடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கோவையில் 105வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் நடன கலைஞர்களின் ஒயிலாட்ட அரங்கேற்றத்தை துவக்கி வைத்து ஒயிலாட்ட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு அதிமுக தான். பாதுகாப்பான தலைவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மட்டுமே. கோவையில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பேச்சு. தேர்தல் காலத்துக்கு வெற்றிக்காக கூட்டணி, ஆனால் கொள்கை என்பது மாற்றுக்கருத்தில் இல்லை. சிறுபான்மையர் பாதுகாப்புல இன்னைக்கு அதிமுக வேற யார் இருக்க போறா? எடப்பாடி யார் இருக்கிற? அம்மாவும் தலைவரும் வகுத்திருந்த பாதை. சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. முப்படை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதை அடுத்து 42 குண்டுகள் 3 முறை முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை அடுத்த பல்லாவரம் அருகே இளைஞர் ஒருவர் பள்ளி சிறுமியை திருமணம் செய்து வைக்க கூறி அவரது வீடு புகுந்து தாய் கண்முன்னே சிறுமியை கத்தியால் வெட்டியதோடு கழுத்தறுத்து தானும் தற்கொலைக்கு முயன்ற கொடூரம். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அப்பாவி சிறுமிகளுக்கு பாதுகாப்பே இல்லையா என பொதுமக்கள் ஆதங்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 3 கிலோ கஞ்சா கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம் செய்ததைப் போல போதைப்பொருள் கடத்தலில் திமுகவினர் அதிகமாக ஈடுபடுவதால் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்க அஞ்சுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள நாச்சியார்பேட்டையில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பெட்டிக்கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. விடிய அரசின் ஏவல்துறை அலட்சியத்தால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் பெட்டிக்கடைகளில் சர்வசாதாரணமாக புழங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் கொலை செய்து புதைக்கப்பட்ட ஆணின் சடலத்தை நாய்கள் இழுத்து வெளியே போட்டதால் பெரும் பரபரப்பு. சிவகாசியில் ஒரு வாரத்தில் 3 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக வசனம் பேசும் பொம்மை முதல்வர் இனியும் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2021இல் பட்டா பெற்ற 88 இருளர் குடும்பங்களுக்கு ஆகஸ்ட் 15ற்குள் வீடுகள் வழங்கப்படும் என திமுக அரசு வாக்குறுதி அளித்த நிலையில் அடித்தளம் தூண்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்ட அவலம்.
விடிய அரசின் வஞ்சனையால் வடகிழக்கு பருவமழையை மீண்டும் பாம்புகள் கொசுக்களுடன் குடிசைகளில் எதிர்கொள்ள வேண்டுமோ என மக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 3.5 கிலோ கஞ்சா வைத்திருந்த 4 இளைஞர்கள் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் நிறைந்த பகுதிகளில் கூட ரோந்து பணிகளை காவல்துறை மேற்கொள்ளாததால் போதை கும்பல் துணிந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறையின் சுற்றுச்சுவர் அருகே கேட்பாரற்று கிடந்த கஞ்சா, செல்போன் ஆகியவை பிடிபட்டன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறைக்குள்ளும் தாராளமாக போதைப் பொருட்கள் புழங்கும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே நள்ளிரவில் வீட்டில் நிர்வாண பூஜை செய்ததை தட்டி கேட்ட இளைஞரை வீடு புகுந்து தலையில் கல்லை போட்டு கொள்ள முயன்ற சகோதரர்கள் 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சந்தி சிரிக்கிறது என்பதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே நிலப்பிரச்சனையில் 27 வயது இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த 2 பேரில் ஒருவர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சோழிங்கநல்லூரில் மெட்ரோ ரயில் பணியின் போது 60 அடி உயரத்தில் இருந்து விழுந்த வடமாநில தொழிலாளர் உயிரிழப்பு. நூலிழையில் உயிர் தப்பிய மற்றொருவர். முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி பணிகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஒப்பந்ததாரர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டும் இதுவரை கைது செய்யப்படாத அவலம். கடந்த நிதியாண்டில் சென்னை மண்டல தெற்கு ரயில்வே 4611 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை. தினசரி 12 லட்சம் பயணிகள் ரயில் சேவையை பயன்படுத்தும் நிலையில் மேலும் புதிய வழித்தடங்களை அமைக்க மக்கள் வலியுறுத்தல். அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு $2.8 பில்லியன் மதிப்பிலான இறால் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் கடுமையான வரி உயர்வால் இந்திய இறால் ஏற்றுமதி 18,700 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு. வரி விதிப்பால் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய தீர்வு காண ஆராய மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்ட வனப்பகுதியில் இருந்து யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடி அதன் பற்களை கேரள மாநிலத்தில் விற்க முயன்ற 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறையினர் மீது சிறிதும் பயமில்லாததால் துணிச்சலுடன் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில்களில் ஆடி மாத கடைசி கிருத்திகையை முன்னிட்டு அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். விடுமுறை நாளில் குடும்பத்தினருடன் குவிந்த பக்தர்கள் பல வகையான காவடிகளை சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தி மனமுருக வழிபாடு. இந்திய ராணுவத்தின் அக்னி வீரர்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாம் தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி தொடங்குகிறது. ஈரோடு வ.உ.சி. பூங்கா விளையாட்டு மைதானத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை ஆட்சேர்ப்பு நடைபெறும் என அறிவிப்பு. ஆண்டுக்கு 3000 ரூபாய் கட்டணத்திற்கான வருடாந்திர சுங்கச்சாவடி ஃபாஸ்டேக் ஒரே நாளில் 1.4 லட்சம் பாஸ்கள் விற்பனை. நாடு முழுவதும் உள்ள 1150 சுங்கச்சாவடிகளில் பயணம் செய்யும் தனியார் வாகன உரிமையாளர்கள் ஒரே வருடத்தில் 200 முறை பயணம் செய்ய வாய்ப்பு. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த பூந்தோட்டத்தை பார்வையிட பொதுமக்கள் ஆர்வம்.
ஆண்டுக்கு ஒருமுறை திறக்கப்படும் பூங்காவை செப்டம்பர் 14ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதி. டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய தலைமை அலுவலகத்தில் ஞாயிறு மாலை பத்திரிகையாளர்களை அவசரமாக சந்திக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் குறித்து உச்சநீதிமன்றம் மற்றும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள் என தகவல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை புரட்டி போட்ட கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 உயிரிழந்த பரிதாபம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் கனமழை கொட்டி தீர்ந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் பலியான சோகம். தீபாவளிக்குள் 5% முறையில் இருந்து 2% GST முறையை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். 0, 5, 12, 18 மற்றும் 28% உள்ள வரிகளுக்கு மாற்றாக 5 மற்றும் 18% என 2% வரிகள் மட்டுமே கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல். முக்கிய உணவுப் பொருட்களுக்கு 0% விலக்கு தொடரும் எனவும், ஆடம்பர பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு 40% சிறப்பு GST வரி விதிக்கப்படும் எனவும் தகவல். இந்த வரி மறுசீரமைப்பு பொருட்கள் நுகர்வை ஊக்குவித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என எதிர்பார்ப்பு. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்தடைந்தார். விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பை வரும் 18ஆம் தேதி வாஷிங்டனில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை. ரஷ்யா யுக்ரைன் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட இருவரும் விவாதிக்க உள்ளதாக தகவல். பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழைக்கு 48 மணி நேரத்தில் 300 பேர் பலியாகி உள்ளதாக அதிர்ச்சி தகவல். மிங்கோரா உள்ளிட்ட பகுதிகளில் நேரிட்ட பயங்கர மேக வெடிப்பால் பெய்த கனமழையால் குடியிருப்புகள் உள்ளிட்ட உடைமைகள் பலத்த சேதம். உலகளவில் நடைபெற்று வரும் போர்களின் போது பாலியல் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக ஐநா சபை கவலை. போர் மற்றும் உள்நாட்டு மோதல்களின் போது பாலியல் வன்முறை சம்பவங்களும் 25% அதிகரித்துள்ளதாக தகவல். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் ஜெர்மனி கிராண்ட் மாஸ்டரான வின்சென்ட் கிமர் சாம்பியன் பட்டம் வென்றார். கடைசி சுற்றின் முடிவில் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்று சாதனை. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழக வீரர் பிரணேஷ். இறுதி சுற்று முடிவில் தமிழக வீரர் பிரணேஷ் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். சாய்பன் சர்வதேச பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை தான்யா ஹேமந்த் சாம்பியன் பட்டம் வென்றார். வடக்கு மரியானா தீவுகளில் நடைபெற்ற தொடரின் இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி தான்யா அசத்தல். இந்திய அளவில் ரீ-ரிலீஸில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்ற பெருமையை பெற்ற விண்ணை தாண்டி வருவாயா. ரீ-ரிலீஸில் கடந்த 4 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் ஒரு திரையரங்கிலாவது திரையிடப்பட்ட நிலையில் 1300வது நாளை எட்டி சாதனை.